இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தில் வரும் 5 நாட்களில் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி அறுவடை செய்தவுடன் நிலத்தினை உழவி விடுவதால் களைகள் வளர்வதனை தடுப்பதுடன் கோடை மழையினை நிலத்தடி நீராக சேமிக்கலாம். நிலக்கடலையில் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி 40 நாட்கள் வயதுடைய நிலக்கடலை பயிருக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ என்ற அளவில் ஜிப்சம் இட்டு மண் அணைக்கவும். கோடை மழை காரணமாக நிலக்கடலையில் வேரழுகல் நோயை தவிர்க்க ஒரு ஏக்கருக்கு 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இடவும். தற்போது நிலவும் வானிலையால் எள்ளில் இலைப்பின்னல் பூச்சி வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதனை கண்காணிக்கவும். மேலும் தேவைப்பட்டால் ஒரு ஹெக்டருக்கு வேப்பங்கொட்டை சாறு 5% உபயோகப்படுத்தி கட்டுப்படுத்தலாம். மா மற்றும் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 அடி தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து எதிர்பார்க்கப்படும் மழையினை வேர்பகுதியில் சேமிக்கவும். மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது மா மரங்களில் பூக்கள் உதிராமல் இருக்கவும் அதிக காய்கள் பிடிக்கவும் 2% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும். மாவில் பறவை கண் நோய் மேலாண்மை செய்ய டெபுகோனசோல் 50% மற்றும் ட்ரைப்ளாக்சிஸ்ட்ரோபின் 25% WG 0.1% என்ற அளவில் தெளிக்கவும். தென்னையில் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 அடி தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்தும் மூடாக்கு அமைத்து நீர் ஆவியாதலை தடுக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் வயல்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை எளிதாக வடிப்பதுடன் மழை நீரை சேமிக்கவும் முடியும். கோடை பருவத்தில் இரவையில் உளுந்து பயிருக்கு ஆடுதுறை 5 ஏற்ற ரகம். நெல் தரிசு பயிர் வகை பயிர்களுக்கு பூக்கும் தருணத்திலும் அடுத்த 15 நாட்கள் இடைவெளியிலும் மழை நின்ற பின் TAP 2% மற்றும் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் 1% கரைசலை காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கவும். TAP கரைசலுக்கு பதிலாக பயிறு அதிசயம் ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் மொட்டு வைக்கும் தருணத்தில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். நெல் தரிசு பருத்திக்கு 45ஆம் நாள் ஒரு களை எடுத்துவிட்டு 3 நாட்கள் கழித்து உரமிட்டு மண் அணைத்து நீர் பாய்ச்சவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் பயிர் சேதத்தை தவிர்க்க வயலில் நீர்மட்டத்தை கண்காணிக்கவும். அதிகப்படியான நீர் வயலில் இருந்து வெளியேறுவதற்கான வடிகால் வாய்க்காலை உறுதிப்படுத்தவும் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பருத்தியில் வெடித்த பருத்தியை உடனடியாக அறுவடை செய்யவும். மேலும் ஈரப்பதம் இல்லாமல் பருத்தியை பாதுகாப்பாக சேமிக்கவும். மிளகாயில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் முதிர்ந்த பழங்களை அறுவடை செய்து பாதுகாப்பாக வைக்கவும். வெங்காயத்திற்கு பாசனம் செய்வதை ஒத்தி வைக்கவும். முறையான வடிகால் வாய்க்கால் அமைப்பை உறுதிப்படுத்தவும். மல்லிகைக்கு கடந்த வாரத்தில் மழை பெய்ததால் பயிரின் தேவைக்கு ஏற்ப பாசனம் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எலுமிச்சை பழங்களை உடனடியாக அறுவடை செய்து பாதுகாப்பாக சேமிக்கவும். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க தழைக்கூளங்களை மண்ணிலேயே களை வெட்டி மூடி வைக்கவும். நிலவும் வானிலையால் கொய்யாவில் பழ ஈக்களுக்கு சாதகமாக உள்ளது. 1 லிட்டர் தண்ணீரில் மாலத்தியான் 50 EC 2 மில்லி அல்லது டைமெத்தோயேட் 30 EC 1 மில்லி கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தக்காளி பயிரில் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. வெள்ளை ஈக்களின் தாக்குதலால் இலையின் மேற்பரப்பில் வெளிர் பச்சை நிற புள்ளிகள் காணப்படும். இலைகள் மஞ்சளாக மாறும். இலைகள் அடிப்புறத்தில் சுருண்டு பிறகு காய்ந்து விழுந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 6 கிராம் என்ற விகிதத்தில் அசிட்டமிப்ரைடு மற்றும் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கவும். எலுமிச்சையில் பழம் உறிஞ்சும் பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது.
இதனை கட்டுப்படுத்த மரங்களிடையே காணப்படும் களை செடிகளை அப்புறப்படுத்தி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். 10 லிட்டர் தண்ணீருக்கு 60 மில்லி என்ற அளவில் வேப்ப எண்ணெய் உடன் 10 மில்லி ஒட்டும் பசை சேர்த்து 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். மேலும் ஒரு ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து 5 லிட்டர் வாளியில் 3 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ அரிசி தவிடு, 2 அழுகிய வாழைப்பழம், 2 அன்னாச்சி பழம் துண்டு மற்றும் 100 கிராம் சர்க்கரை இவற்றுடன் 100 மில்லி நன்கு புளித்த தயிர் சேர்த்து வைக்க வேண்டும். பூச்சிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம். மேலும் விளக்கு பொறிகளை வைத்தும் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். பப்பாளி பயிரில் பச்சை அசுவினியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவ்வகை பூச்சிகள் பப்பாளியின் இலைகள், காம்புகள் மற்றும் பழங்களின் சாற்றை உறிஞ்சும். இதன் காரணமாக இலைகள் சுருண்டு பழங்கள் முதிர்வதற்கு முன்பே உதிர்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட தாவர பகுதிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். ஒட்டுண்ணியான ஏப்ளினஸ் மாலி மற்றும் இறை விழுங்கியான காக்சினெல்லா, செப்டம்பங்க் டேட்டா போன்றவற்றை வயலில் விட வேண்டும். மேலும் 10 லிட்டர் தண்ணீருக்கு 6 கிராம் என்ற அளவில் அசிட்டாம்பிரிட் மருந்தினை கலந்து தெளிக்க வேண்டும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துரு ஈக்களின் மூலம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். கேரட் பயிரில் துரு மேலாண்மை செய்ய விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோன்ட்ரினிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகில் வளர்ச்சி பருவம் வாடல் நோய் தோன்றலாம். வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பெரல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கொடி வகை காய்கறிகள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காய்கறிகள் முக்கியமாக காய்ந்த இலை புற்கள் கொண்டு மண்ணில் மூடாக்கு அமைக்கவும். இவ்வாறு செய்வதால் மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்பட்டு பயிரின் வளர்ச்சி மேம்படும். பகல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மாடு மற்றும் ஆடுகளின் பால் உற்பத்தி மற்றும் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் போதுமானது அளவு அளிக்க வேண்டும். கலப்பு தீவனத்தை மலிவான தீவன மூலப்பொருட்களாக வாங்கி அதன் மூலம் எளிய முறையில் தயாரிக்கலாம். 10 கிலோ கலப்பு தீவனத்தில் 4 கிலோ தானியங்கள், சோளம், மக்காச்சோளம், கம்பு, ராகி மற்றும் 3 கிலோ புண்ணாக்கு வகைகள், கடலை, சோயா, 2.75 கிலோ அரிசி தவிடு, 200 கிராம் தாது உப்பு கலவை, 50 கிராம் சமையல் சோடா சேர்த்து அருகில் உள்ள மாவு அரைக்கும் இயந்திரத்தில் அரைத்து 3-4 வாரங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்க வாய்ப்புள்ளதால் இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் ஆனை கொம்பன் ஈ தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு குளோரோபைரிபாஸ் 20% ஈசி 500 மில்லி அல்லது பாசலான் 35 ஈசி 600 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி 1 கிலோ இட வேண்டும் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 5 மில்லி ஊற்ற வேண்டும். விவசாயிகள் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 3% தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்களை நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தர கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும்.
அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பழ வகை மரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். எல்லா பருவத்திலும் கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னையில் தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து மழை நீரை சேமிக்கலாம்.